தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. அனைத்துலகோரே, ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நிறை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்களாவோம். அவர் மேய்க்கும் ஆடுகளாவோம். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள். புகழ்பாடலோடு அவர் தம் முற்றத்திற்கு வாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் நல்லவர், என்றும் உள்ளது அவரது பேரன்பு. தலைமுறை தோறும் அவர் நம்பத்தக்கவர். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா. பொன்னொளிர் வைகரை வேளையில் மிளிரும் பன்னொளி பாவால் விண் எதிரொலிக்கும். மன்னகம் மகிழ்ந்து ஆர்ப்பொலி எழும்பும். திண்ணமாய் நரகதில் புலம்பல் கேட்கும். உயிர்த்து எழுந்தார் வல்லவர் இயேசு. உன்னதராம் ஆண்டவர் சாவினை வென்றார். அழித்தார் நரகத்தின் ஆணவ அரணை. அழித்தார் எமக்கு மீட்பின் அருளை. கல்லறை சிறையில் அடைபட்டு இருந்தவர் கல்மன காவலர் கடுமையாய் காத்தும். எல்லா தழையும் எளிதாய் தகர்த்தார். வல்ல வீரராய் வெற்றியுடன் எழுந்தார். விழுமிய தூதர் விளம்பியவாறே எழிலுடன் எழுந்தார் இறந்த இயேசு. பழிபாவ நரகதில் வரும் பெரும் மூச்சும் அழுகையும் புலம்பலும் அனைத்துமே அழித்தார். என்றும் நிலைக்கும் பாஸ்கா மகிழ்வாய் இன்று இயேசுவே எமக்காவீரே. உன்றன் அருளால் புதுப்பிறப்படைந்தோம். உன்றிரு வெற்றியில் பங்கெமக்களிப்பீர். இறப்பை வென்று ஒளிரும் இறைவா, சிறப்பும் மாட்சியும் உமக்கே உரித்தாம். பிறப்பில்லா தந்தையும் தூய ஆவியரும் பெரும் புகழ் இடையராதும் உடன் பெருக. ஆமேன். முன்மொழி 1. நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அல்லேலூயா. இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும். யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கேருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். எப்ராயிம், பென்யமின், மனாசேயின் முன்னிலையில் உமது ஆற்றலை கிளர்ந்தெழச் செய்து எம்மை மீட்க வாரும். இறைவா, எங்களை முன்னைய நிலைக்கு கொணர்ந்தருளும். எம்மை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். படைகளின் கடவுளாம் ஆண்டவரே, உம் மக்களின் வேண்டுதலுக்கு எதிராக எத்தனை நாள் நீர் சினம் கொண்டிருப்பீர்? கண்ணீராம் உணவை அவர்கள் உண்ணச் செய்தீர். கண்ணீரையே அவர்கள் பெருமளவு பருகச் செய்தீர். அண்டை நாட்டாருக்கு எங்களை சண்டை பொருள் ஆக்கினீர். எங்கள் எதிரிகள் எங்களை ஏளனம் செய்கின்றார்கள். படைகளின் கடவுளே, முன்னைய நன்னிலைக்கு எங்களை கொணர்ந்தருளும். எங்களை மீட்குமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். எகிப்தினின்று திராட்சை செடி ஒன்றை
கொண்டு வந்தீர். வேற்றினத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர். அதற்கென நிலத்தை ஒழுங்குபடுத்தி கொடுத்தீர். அது ஆழ வேரூன்றி நாட்டை நிரப்பியது. அதன் நிழல் மலைகளையும் அதன் கிளைகள் வலிமை மிகு கேதுரு மரங்களையும் மூடின. கடல் வரை அதன் கொடிகள் பறந்தன. பேராறு வரை அதன் தளிர்கள் பரவின. பின்னர் நீர் ஏன் அதன் மதில்களை தகர்த்து விட்டீர்? அவ்வழி செல்வோர் அனைவரும் அதன் பழத்தை பறிக்கின்றனரே. காட்டு பன்றிகள் அதனை அழிக்கின்றனவே. காட்டு விலங்குகள் அதனை மேய்கின்றனவே. படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை காத்தருளும். உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மகவை காத்தருளும். அவர்கள் அதற்கு தீ மூட்டினார்கள். அதை வெட்டி தள்ளிவிட்டார்கள். உமது முகத்தின் சினமிகு நோக்கினால் அவர்கள் அழிந்து போவார்களாக. உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென நீர் உறுதிப்படுத்திய மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகலோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். உமது பெயரை நாங்கள் தொழுவோம். படைகளின் கடவுளான ஆண்டவரே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். நாங்கள் விடுதலை பெறுமாறு உமது இன்முக ஒளியை காட்டியருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். அல்லேலூயா. முன்மொழி 2. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி சொல்வேன். நீர் என் மேல் சினம் அடைந்திருந்தீர். இப்பொழுதோ உம் சினம் தணிந்து விட்டது. நீர் எனக்கு ஆறுதலும் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல். அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அந்நாளில் நீங்கள் சொல்வதாவது: ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் திருப்பெயரை போற்றுங்கள். மக்களிடையே அவர் செயல்களை அறியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள். ஏனெனில் அவர் மாட்சியிலும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அகழியுங்கள். இஸ்ரேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். அல்லேலூயா. முன்மொழி 3. நயமான கோதுமையை ஆண்டவர் உண்ண கொடுப்பார். அல்லேலூயா.
நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். யாக்கோபின் கடவுளை புகழி ஏத்துங்கள். இன்னிசை எழுப்புங்கள், மத்தளம் கொட்டுங்கள். யாழும் சுரமண்டலமும் இசைத்து இனிமையாய் பாடுங்கள். அமாவாசையில், பௌர்ணமியில், நமது திருவிழா நாளில் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரேல் மக்களுக்குரிய விதிமுறை, யாக்கோபின் கடவுள் தந்த நீதி நெறி. அவர் எகிப்துக்கு எதிராக சென்ற பொழுது யோசேப்புக்கு அளித்த சான்று இதுவே. அப்பொழுது நான் அறியாத மொழி ஒன்றை கேட்டேன். தோளில் நின்று உன் சுமையை அகற்றினேன், கூடையில் நின்று உன் கைகளை விடுவித்தேன். துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடினீர்கள், உங்களை நான் விடுவித்தேன். இடி முழங்கும் மேகத்தினின்று உங்களுக்கு நான் மறுமொழி கூறினேன். மெரிபாவின் நீரூற்று அருகில் உங்களை சோதித்தேன். என் மக்களே, எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். இஸ்ரவேலரே, நீங்கள் எனக்கு செவி சாய்த்தால் எவ்வளவு நலமாயிருக்கும். உங்களிடையே வேற்று தெய்வம் இருத்தலாகாது. நீங்கள் அந்நிய தெய்வத்தை தொழலாகாது. உங்களை எகிப்து நாட்டினின்று அழைத்து வந்த கடவுளாகிய ஆண்டவர் நானே. உங்கள் வாயை திறங்கள், நான் அதை நிரப்புவேன். ஆனால் என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை. இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படி நடக்குமாறு அவர்களின் இதய கடினத்திற்கே அவர்களை விட்டுவிட்டேன். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாயிருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனி குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றும் நீடித்திருக்கும். நயமான கோதுமையை உங்களுக்கு நான் உணவாக கொடுப்பேன். மலை தேனால் உங்களுக்கு நான் நிறைவளிப்பேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நயமான கோதுமையை ஆண்டவர் உண்ண கொடுப்பார். அல்லேலூயா. அருள்வாக்கு. திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 10 மற்றும் 11. பாவத்தின் விளைவாக உங்கள் உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுள் இருந்தால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவியார் உங்களுக்குள் உயிராயிருக்கும். மேலும் இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவியார் உங்களுள் குடிகொண்டிருந்தால் கிறிஸ்துவை உயிர்த்தெழச் செய்த அவரே உங்களுள் குடிகொண்டிருக்கும் தம் ஆவியாராலே சாவுக்குரிய உங்கள் உடல்களையும் உயிர் பெறச் செய்வார். சிறு மறுமொழி. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்காக அவர் சிலுவையில் இறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் இறந்தோரினின்று உயிருடன் எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. செக்கரியாவின் பாடல்.
முன்மொழி. இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா. இஸ்ரவேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கினர் வாயிலால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள், மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள், ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன். அல்லேலூயா. மன்றாட்டுகள். தம் எல்லா பிள்ளைகளுக்கும் உயிர்ப்பின் வாக்குறுதியை வழங்கிய தந்தையாகிய கடவுளிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக. தந்தையே, பாலை வெளியில் நெருப்பு தூணாக உம் மக்களை வழிநடத்தினீர். உயிர்த்த கிறிஸ்து எமது வாழ்வின் ஒளியாக இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக. மோசே வழியாக மலைமேல் நீர் பேசினீர். உயிர்த்த கிறிஸ்து எம் வாழ்வின் வார்த்தையாக இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக. உம்முடைய நிரந்தர குடியேற்ற மக்களுக்கு மன்னா என்னும் கொடையினால் நீர் உணவளித்தீர். உயிர்த்த கிறிஸ்து எங்கள் விண்ணக உணவாய் இருப்பாராக. ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக. உம் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக நீர் பாறையினின்று தண்ணீர் வரச் செய்தீர். உயிர்த்த கிறிஸ்து தம் ஆவியாரால் எங்களை நிரப்புவாராக. ஆண்டவராகிய இயேசு நம் வாழ்வாய் இருப்பாராக. நம் மீட்பர் நமக்கு கற்பித்தவாறு நாம் விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். இறுதி மன்றாட்டு. அனைவருக்கும் ஒரே மீட்பராம் எங்கள் தந்தையாகிய கடவுளே, உம் மக்களுக்கு ஒரு மீட்பரை நீர் கொடுத்தீர்.
இறந்தோரினின்று ஆண்டவராகிய கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதை மாறாத நன்றி உணர்வாலும் புகழ்ச்சியாலும் எங்கள் உள்ளங்களில் நிரப்புவீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்தினின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இறைவன் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆமென்.